ஹாய், இன்றைக்கி ஒரு சிம்பிள் காரக்குழம்பு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் சீரகம் ஆட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் வெந்தயம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் நான் வெந்தயமும் ஆட் பண்ணுவேன். இது மூணுமே நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டுக்கு நம்ம தாளிக்கும் போது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் போட்டுட்டு உங்களுக்கு பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை இது மூணுமே போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணுன்னா தக்காளி போட்டு நல்லா அது மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் 2 காய்கறி எடுத்திருக்கேன். இது அவரைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு. அதையும் நல்லா பச்சை வாசனை போடணும் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் நான் மஞ்சள்தூள் போட்டு வதக்கிப்பேன். நல்லா வதக்கின அப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 டீஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும்போது தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கும் போது நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா பூண்டு எப்போ போடுவேன்னா கொதிக்கும் போது அந்த பூண்டை நசுக்கி போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டி நான் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாங்காய் போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி. நீங்களும்